கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முதல் பகுதி. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். அதே உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாயிருக்க தெரிந்து கொண்டார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனங்கள், கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய நல்ல குணங்களையோ, அவர்களுடைய திரளான எண்ணிக்கையையோ, அவர்களுடைய பலத்தையோ, பரிசுத்தத்தையோ சோதித்து பார்த்து அங்கீகரித்து அவர்களை சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலேயே அவர்களை சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அப்படி ஒன்றும் விசேஷித்த குணங்கள் காணப்படவில்லை. அவர்கள் பக்தியிலும் விசுவாசத்திலும் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகளாயிருக்கிறார்கள். மற்ற ஜனத்தை விட கர்த்தருக்கு அருகாமையில் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தரும் அவர்களோடு ஐக்கியமாயிருக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் என்று மோசே இஸ்ரவேலர் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இது அவர்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய சாக்கியம். சங்கீதம் 87:6 பார்க்கும்போது, கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்றும், உபாகமம் 32:18 பார்க்கும்போது, உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கும்போது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பெற்றெடுத்ததாக எழுதப்பட்டுள்ளது. புதிய பிறப்பினால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாமும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தின் மூலம் மறுபடியும் பிறப்பதினால் தேவனுடைய சுவிகார புத்திரர்களாயிருக்கிறோம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவே என்று பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மற்ற எல்லா ஜனங்களை விட விசேஷித்த ஜனமாயிருக்கிறார்கள். உலக ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் கண்களுக்கு இடையே சவரம் பண்ணாமலும் பண்ணுதல் போன்ற உலக பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடாது. கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்றையும் புசிக்கக்கூடாது. மோசே இதற்கான காரணத்தை சொல்லும்போது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு தங்கள் ஜீவனை குறித்த நம்பிக்கை இல்லை. மரித்த பின் எங்கே போவோம் என்ற நிச்சயம் அவர்களுக்கு இல்லை. ஆகையினால்தான் செத்து போனவர்களுக்காக அதிகமாய் துக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ நம்முடைய ஜீவனை குறித்து கர்த்தருக்குள் ஒரு நம்பிக்கை உள்ளது. நம்முடைய சரீரத்திலே நாம் செத்து போனாலும் கர்த்தரோடு கூட பரலோகத்தில் ஜீவனோடு இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. இந்த நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிற ஆனந்த பாக்கியமாகும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து வழியில் நடந்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.